எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் Socrates from Confused Criminals. என் ஷோ நேம் வந்து Law&order. இன்றைக்கி நம்ம ஷோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். அப்படின்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்போல்லாம் மீறப்படுதோ அப்போது நமக்கு என்ன ரெமெடி கிடைக்கும் கோர்ட் மூலியமாக அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்கு, அதுக்கு எதுக்காக நம்ம போட போகிறோம், அதனால் என்ன பயன்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிட் பெட்டிஷன் சொல்லுவாங்க. ரிட் பெட்டிஷனை ஹைகோர்ட்டில் போடலாம், சுப்ரீம் கோர்ட்டில் போடலாம். ஹைகோர்ட்டில் போடுறதுக்கு ஆர்டிகல் 226 கீழே போடுவோம், சுப்ரீம் கோர்ட்டில் போடுறதுக்கு ஆர்டிகல் 32 கீழே போடுவோம். ரிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ்ன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ப்ரொஹிபிஷன் இருக்கும், நெக்ஸ்ட்டு செர்ச்சரி இருக்கும், நெக்ஸ்ட்டு கியூ வாரண்ட்டோ இருக்கும், நெக்ஸ்ட்டு மேண்டமஸ் இருக்கும். இதெல்லாம் லைனாக என்னென்னு சொல்லிடுறேன். ஹேபியஸ் கார்பஸ் மோஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா மூவிஸில் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் பாபநாசம் மூவியில் கூட கமல் ஒரு வாட்டி யூஸ் பண்ணுவார் ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா என்னென்னா ஆட்புணர்வு மனு. அப்படின்னா என்னென்னா ஒரு ஆளை காணும், நம்ம அவங்க எங்கே போனாங்க, யாராச்சும் பிடிச்சி வச்சுருக்காங்களா இல்லை காணாமல் போயிட்டாங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் கொடுப்போம். அது என்னென்னா இவங்களை மிஸ்ஸிங், இந்த பாடி எப்படியாச்சும் எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்றத நம்ம ஃபைல் பண்ணுவோம். அது ஃபைல் பண்ண உடனே அந்த கோர்ட்லேருந்து என்ன ஆர்டர் கொடுப்பாங்கன்னா அந்த பர்சனையோ இல்லை அந்த பாடியோ நாங்கள் பார்க்கணும், அதனால நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி எங்களுக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க ஸ்டேஷனுக்கோ இல்லை லோவர் கோர்ட்ஸுக்கோ அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணணும் அவங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேண்டமஸ் பார்க்க போகிறோம். மேண்டமஸ்னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். மேண்டமஸ்னா என்னென்னா அது ஒரு கமாண்ட் மாதிரி. எப்படின்னா ஒரு கோர்ட் அதோட இன்ஃபீரியர் அத்தாரிட்டிக்கோ இல்லை பப்ளிக் அத்தாரிட்டிக்கோ ஒரு ஆர்டர் கொடுக்கும். என்னன்னா இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு அஃபென்ஸ் ஆகிடுது, நீங்கள் ஒரு ஸ்டேஷன் போவீங்க, ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணலான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அவங்க எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கோர்ட் அப்ரோச் பண்ணலாம். கோர்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா மேண்டமஸ்னு ஒரு பெட்டிஷன் கொடுப்பீங்க. அது என்ன பண்ணுன்னா நீங்கள் எதனால் அந்த ஸ்டேஷன் அந்த அஃபென்ஸை எடுக்கலை, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை அப்படின்றத அவங்க என்கொயரி பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. என்னன்னா அந்த எஃப்ஐஆரை நீங்கள் எடுக்கணும், எதனால் எடுக்கலன்னு அவங்க அதுக்கான ரீசன்ஸ் அவங்க கேட்டுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்களோட கடமைகளை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் போடணும். அதுதான் மேண்டமஸ் பெட்டிஷனோட வேலையே. எந்த அத்தாரிட்டியாக இருந்தாலும் சரி, அது பப்ளிக் சர்வீஸாக இருக்கணும். அவங்க பண்ண வேண்டிய விஷயத்த அவங்க பண்ணாமல் இருந்திருக்கணும். உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிரீச் ஆகிருக்கணும். இந்த 3 விஷயத்தையும் அது ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் மேண்டமஸை அப்ரோச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன்னா என்னன்னா ஸ்டே ஆர்டர்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டே ஆர்டர் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீடிங் நடந்துட்டு இருக்கும். ஒரு கேஸ் நடக்குது ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டி மேலே. அப்போ அந்த ப்ரொசீடிங்ஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ப்ரொஹிபிஷன் அப்படின்ற பெட்டிஷன் நீங்கள் ஃபைல் பண்ணீங்கன்னா உடனே ஸ்டே ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிரும். இதெல்லாம் எல்லாமே உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது பிரீச் பண்ணியிருக்கணும். அதுதான் மெயின் மோட்டிவ். உங்களோட அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கலனா மட்டும்தான் நீங்கள் இந்த ரெமிடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கியூ வாரண்டோனா என்னன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி இருப்பாங்க, இல்லைனா ஒரு பப்ளிக் எப்படி சொல்றது, பப்ளிக் ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க சில பர்சன்ஸ். அவங்க அந்த வேலைக்கு அவங்க கரெக்டாக தான் வந்தாங்க, அவங்க குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கரெக்ட் தானா, அவங்க அந்த ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணியிருக்கிறது கரெக்டா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா நீங்கள் இந்த கியூ வாரண்டோ போட்டிங்கன்னா அவங்களோட அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கோர்ட் மூலியமாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்க அந்த ஏற்ற பொசிஷனில் தான் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆர்டர் தருவாங்க. மேபி அவங்க அதுலேருந்து எக்ஸ்பெல் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அவங்க ஓகே இதுக்கு எல்லாத்தையும் குவாலிஃபைடான பர்சன்ஸ் தான் இவங்க அந்த ஆஃபீஸை மறுபடியும் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தே கேன் கேரி ஆன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா செர்ஷரிக்கும் ப்ரொஹிபிஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ரெண்டுமே லைக் எப்படி சொல்றதுனா செர்ஷரி சர்டிஃபைட் பண்ற மாதிரி இன்ஃபீரியர் கோர்ட்டில் ஒரு ஆர்டரோ ஒரு இதுவோ கொடுத்துருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ ஒரு டிகிரியோ கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டா இல்லையா, இந்த ஜூரிஸ்டிக்ஷன் கரெக்டாக பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்காங்களா இல்லை ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ஓவராக அவங்க போயிருக்காங்களா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து மேலே இருக்க ஹை கோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ அந்த கோர்ட்டை சர்டிஃபை பண்ணும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை. அது தவிர செர்ஷரின்னு சொல்லுவாங்க. ப்ரொஹிபிஷன் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்டே ஆர்டரை குவாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. லைக் இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் நீங்கள் ஆக்ட் பண்ணலை, இது அவுட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், நீங்கள் உங்களோட பவருக்கு மீறி செயல்பட்டுருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அதை குவாஷ் பண்ணுறதுக்காக ப்ரொஹிபிஷன் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் மேஜரான
டைப்ஸ் ஆஃப் ரிட் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஹை கோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் ஃபைல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா பொதுநல வழக்கு. பொதுநல வழக்கு நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. மோஸ்ட்டாக சென்னையில் ஃபேமஸாக டிராஃபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் நிறைய பொதுநல வழக்கு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ப்ரிசைஸாக உங்களுக்கு தெரியணும்னா மனிதன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஹீரோ வந்து லைக் ஃபேமஸ் ஆகணும், அவருக்கு வந்து ஒரு கேஸ் கிடைக்கும், அவர் வந்து அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுவார். ஏன்னே தெரியாமல் போடுவார். அதுதான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அப்படின்னா என்னன்னா நம்மளோட பயனுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பயனாகும். அது வந்து ஒரு சோஷியலாக யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுவாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எதுக்கு வேணாலும் போடலாம், யார் வேணாலும் போடலாம், சிங்கிள் பர்சனாகவும் போடலாம், ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க குரூப்பாகவும் போடலாம். பட் என்னன்னா சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவரோட சொந்த பயனுக்காக மட்டும் அது இருக்கக்கூடாது. அதுதான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனோட மெயின் வேலை. லைக் பஸ்ஸு சரியாக இல்லை, ரோட் சரியாக இல்லை, கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் சரியாக இல்லை, இந்த மாதிரி எந்த விஷயத்துக்காக வேணாலும் போடலாம். பப்ளிக்கை வந்து எந்த ஒரு விஷயம் இடைஞ்சலாக இருக்கோ அந்த மாதிரி விஷயம் எல்லாமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடலாம். லைக் பேனர் வைக்கக்கூடாது, இந்த இடத்துல டிராஃபிக்காக இருக்க இடத்துல இவ்வளோ பெரிய பேனர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடலாம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எந்த ப்ரொசீடிங்ஸும் பெருசாக கிடையாது. லெட்டர் மாதிரி நீங்கள் கொடுத்தாலே அது ஏற்றுப்பாங்க. ஏன்னா அது வந்து பொதுமக்கள் யாரும் வந்து ஒரு அட்வொகேட்டை வச்சோ போடணுன்ற அவசியம் கிடையாது. டேரெக்டாக நீங்களே போயிட்டு அதை வந்து ஹை கோர்ட்லேயும் ஃபைல் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்லேயும் ஃபைல் பண்ணலாம். இந்த இதுதான் கான்ஸ்டியூஷனல் ரெமெடின்னு சொல்லுவாங்க. இது பொதுமக்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நிறைய கேசஸ்க்கு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இதை தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஷோவில் நாங்கள் இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.